பொன்னி. ஒரு வழியாக இங்கே பொன்னி அந்த கடைக்காரங்களில் பார்த்த 2 பேர்ட்டேருந்து தப்பிச்சு பயங்கரமாக ஓடுறாங்க. ஓடும்போது இங்கே பொன்னிக்கு எய்தாப்பில் ஒரு கோயில் இருக்குது. ஒரு வழியாக நம்ம அந்த கோயிலில் போயிட்டோம்னா இவங்கள்ட்ட தப்பிச்சிடலாம் அப்படின்னு பொன்னி அந்த கோயிலுக்குள்ளே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா பொன்னி துரத்து வந்த 2 பேரும் அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியல, பரவாயில்ல வீடு, நம்ம ஊரில் இருக்க போகிறா, கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. பொன்னி அங்கே அப்படியே பார்க்குறாங்க, சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. என்ன சாமி இது, எனக்கு ஏன் இந்த கொடுமை, அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன், ஆனால் இன்னமும் என்னை விடாமல் இப்படி பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்து என்னை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பொன்னி வேண்டிக்கிறாங்க. வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து, அம்மா பிரசாதம் வைக்கமா ஆமாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே பொன்னியும் பரவாயில்ல நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதான சாப்பாட்டை ஒரு பிளேட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது பொன்னிக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் ஃபோனில் வீடியோ பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்படி தான் நிறையா பேர் அவங்க வீட்டுக்கு வாழ வர மனைவியை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் பரவாயில்லைங்க, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணை போட்டு எப்படி கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டிருக்காங்க பாரு, அந்த பொண்ணு உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு கூட தெரியலையாம், இவ்வளோ பணம் இருக்குது அந்த பாடகிட்ட, அவ்வளோ பணம் காசு இருந்தும் எதுக்கு மருமலை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துது, பாவம் தானங்க அந்த பொண்ணு, இப்படியாப்பட்ட பாடகைலாம் சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ பொன்னிக்கு என்ன இது, இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பொன்னி சாப்பிட்டுட்டு யோசிக்கிறாங்க. ஏங்க எனக்கு கூட இந்த ஜெயா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த ஜெயா இப்படியாப்பட்ட கொடுமைவாதி மாமியாக இருந்திருக்காளே, பாவங்க அந்த பொண்ணு, ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே பொன்னிக்கு என்ன இது, அவங்க எதுவும் நம்ம குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படின்னு பொன்னி திரும்பி, அம்மா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா பார்த்துக்கோ இந்தா அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அதில் ஜெயலட்சுமி பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த நியூஸை ஃபுல்லாக கேட்கவும் பொன்னிக்கு சமாதிரிச்சியாக இருக்குது. ஐயோ நம்ம அத்தை தானா, இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்னாச்சு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு கேட்க, தெரியுமா இது ஒரு வாரமாக ஓடிட்டுருக்குமா, இந்த ஜெயலட்சுமி இருக்காங்களே பாடகி, இவங்க அவங்களுடைய 2வது பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை போட்டு அந்த வீட்டில் ரொம்ப டார்ச்சராக கொடுமையாக, அந்த பொண்ணும் எவ்வளோ பொறுத்து பார்த்துருக்கா, ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டதா இந்த பாடகி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய அப்பா பாவம் பார்க்கவே பரிதாபமாக இருக்கார். அவரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது மாதிரி அவர் பொண்ணு தேடி வந்திருக்காராம். தேடி வந்ததுக்கு இவங்க சரியாக பதில் சொல்லலை, என் பொண்ணு உயிரோட இருக்காளேன்னு தெரியலன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா. அதனால் அந்த பாடகி தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பாடகியோட பையனும் உள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பையன் மேலே தப்பு இல்லைன்னு அவர் வெளியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த பாடகி மட்டும் உள்ளே இருக்கா. எப்படியாப்பட்ட ஆளுலாம் சும்மா விடக்கூடாதுமா, வீட்டுக்கு வர மருமகனா இவளுக்கு என்ன வேலைக்காரியா, இவ கஷ்டப்படுறதுக்கும் கொடுமைப்படுத்துறதுக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுது. உடனே பொண்ணுக்கு மனசு கேட்கல, நம்மளை கஷ்டப்படுத்துறது கொடுமைப்படுத்துறதுலாம் உண்மை தான், ஆனால் அவங்க வேணும்னு பண்ணலையே, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான நேரத்தில் நம்மளை அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்மளால் அவங்க ஏன் கஷ்டப்படணும், நம்மளால் யாரும் கஷ்டப்பட வேணாம், நாம் எப்படியாவது போய் அவங்கள வெளியே கொண்டு வரணுமே அப்படின்னு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. சென்று திரும்பவும் சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. நான் பண்ணுறது சரியாக தவறான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்கள போய் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு பொன்னி அங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. போகிற வழியில் இங்கே செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டை கரெக்டாக ஸ்டேஷனுக்கு முன்னாடி போலீஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது ஆட்டோவில் வந்த பொன்னி அவங்க பார்த்துறாங்க. ஏம்மா உன் செக்கிறாங்க, உன் பேர் பொன்னி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் என் பேர் பொன்னி தான், உன்னை நேரமாக காரணம் தேடிட்டு இருக்கோம், கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் நான் ஸ்டேஷன் தான் போகிறேன், மா நீ ஸ்டேஷனுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு கீழே இறங்க முடியல அப்படின்னு கீழே இருக்கிறாங்க. இறக்கிட்டு நேராக ஏசி கைலாஸுக்கு கால் பண்ணுறாங்க. சார் நீங்கள் தேடின பொண்ணு கிடச்சிச்சு, என்ன சொல்கிறீங்க உண்மையாவா? ஆமாம் சார், கரெக்டாக நம்ம லிமிட்டில் இருக்கிற செக் போஸ்ட் நிற்க வச்சுருங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்ல, நீங்கள் அங்கேயே நிற்க வைங்க நானே வரேன் அப்படின்னு இங்கே கைலாஸ் கார் எடுத்துகிட்டு வராரு. கார் எடுத்துகிட்டு வந்ததும், என்னம்மா நீ எங்கே போயிருந்த, உனக்கும் உங்கள் மாமியாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு காரில் ஏற்றிக்கிட்டு போகும்போதே விசாரிச்சுட்டு போகிறாரு. இல்லை சார் அது ஒரு சாதாரண பிரச்சனை தான், மற்றபடி எங்கள் மாமியார் எனக்கு குடும்பம்லாம் படுத்தலை, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சண்டையும் இல்லை, நீங்கள் தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கள் அப்பா தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, அவங்கள வெளியே விட்டுருங்க சார், அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க, அவங்க பெரிய குடும்பம் வேணாம் சார் அப்படின்னு பேச, இங்கே கைலாஸுக்கு எல்லாமே புரிய வருது. அப்படின்னா நீ வந்து உன் அத்தையை காப்பாற்ற வந்திருக்கியா, அடி பாவி, உன்னை வச்சு தாண்டி உன் அத்தையை பழி வாங்கவே போகிறேன், அப்படி இருக்கும்போது நீ நல்லவளாக மாதிரி கேஸை வாபஸ் பண்ணிட்டேன்னா நான் எப்படி அவளை பழி வாங்க முடியும், எனக்கு இருக்கிறது ஒரே சான்ஸ், அது நீ மட்டும்தான், உன்னை வச்சு தான் உன் மாமியாரை பழி வாங்கணும்,
உன் மாமியார் எங்கள் அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கு பண்ண அசிங்கத்துக்கும் பதிலுக்கு பதில் நான் பழி வாங்க வேணாமா? அதுக்கு உன் மாமியாரை நான் எப்படிலாம் பழி வாங்க போகிறேன் பாரு. அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே துருப்போசிட்டு நீ தானே, உன்னை சும்மா விட்டுருவானா அப்படின்னு ஏசி அப்படியே கைலாஷ் அழைச்சிட்டே போகிறாரு. போகும்போது ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே போய் இறக்குறாங்க. பொன்னி ஒன்று, என்ன சார் இங்கே அரசு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் மாமியாரை நாங்கள் இங்கே தாம்மா வச்சுருக்கோம் கஸ்டடியில் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு பொன்னி யோசிச்சிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் பார்த்தா 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு வந்து பொன்னியை பிடிச்சிடறானுங்க. சார் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நான் யாருன்னு தெரியலையா, நான் கைலாஷ் தூய்நாதன். நீ உன் மாமியார் குடும்பம் மொத்தமாக சேர்த்து சதி பண்ணி எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துனீங்களே, அதுக்கு பழி தீர்க்க வந்திருக்கேன். உன்னை வச்சு தான் உன் மாமியாரை பழி வாங்கவே போகிறேன். அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இரு, நான் உன்னை அப்புறம் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு பொன்னியை கட்டி போட்டுட்டு இங்கே கைலாஷ் எப்படி ஜெயாவை பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்டேஷனுக்கும் போகிறாரு.